ஹாய் நண்பா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? லோக்கிஸ் டைம் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். இந்த டைமில் நம்ம பார்த்து டிஸ்கஸ் பண்ண போகிற கார் ஹுண்டாயோடைய ஒரு காம்பேக்ட் சிடான் ஆரா காரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நல்ல ஒரு ஃபிட் அண்ட் ஃபினிஷ் ப்ரீமியமாக இருக்கக்கூடிய ஒரு செடான் காரை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த காருடைய ஃபியூச்சர்ஸ், ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ இந்த வண்டியோட டிசைனை பற்றி பார்க்கலாம். ஸோ பேக் டிசைன் பார்த்திங்கன்னா ரொம்ப பார்த்தா ஒரு வித்தியாசமாக இருக்கும், நிறைய பேருக்கு பிடிக்காதும் கூட. ஸோ இந்த டிசைன் வச்சு பார்க்குறப்ப இந்த டிசைன் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு பிடிக்காத மாதிரி இருக்கும். அதனாலவே ஒரு அண்டர் ரேட்டடான கார் மாதிரி உங்களுக்கு தோணும். எப்பயுமே நம்ம வெளியே இருக்க தோற்றத்தை வச்சு நம்ம எதையும் எடை போடக்கூடாது அப்படின்றதுக்கு இதுவும் ஒரு எடுத்துக்காட்டு. ஸோ அண்டர் ரேட்டட் கார்னால் இந்த கார் எதில் சூப்பரான விஷயம்னா பேக் சீட் கம்ஃபர்ட். ரியர் சீட் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். தை சப்போர்ட்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். உள்ளே உட்காந்து பார்க்கலாம். ஃப்ரண்ட் டிசைன் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் அப்பீலிங்காக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ ஃப்ரண்ட் கேபின் இன்டீரியர் பார்க்கலாம். சீட்ஸ் ஃபேப்ரிக், அப்புறம் லெதர் கொஞ்சம் மிக்சட். ஃபேப்ரிக் கீழே லெதர். இப்போ நம்ம அவுரா வண்டியில் உட்காந்துட்ருக்கோம். தை சப்போர்ட் பார்த்திங்கன்னா ஒரு 20% கம்மி தான் ஃப்ரண்ட் சீட்டில். கூல்டு க்ளவ் பாக்ஸ். டாப் எண்டில் 8 inch டச் ஸ்க்ரீன் கிடைக்கும் உங்களுக்கு, நல்ல ஹை ரெசல்யூஷனோட. ஆனால் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் இருக்குது டாப் எண்டில். ஸ்டியரிங்கில் பார்த்திங்கன்னா மியூசிக் கண்ட்ரோல் ஸ்விட்சஸ், அப்புறம் க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்குது இந்த காரில். இந்த டர்பைன் லைக் ஏசி வென்ஸ் ரொம்ப கூலாக இருக்குது பார்க்குறதுக்கு. யூஸ் பண்ணுறதுக்குமே ப்ராக்டிக்கலாக இருக்குது. அப்புறம் புஷ் ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் பட்டன், கீலெஸ் என்ட்ரி இருக்குது. சார்ஜிங்க்கு 12 volt சாக்கெட், சி டைப், அப்புறம் யூஎஸ்பி எல்லா போர்ட்டும் இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா மோரோவர் இந்த டாக்ஸிக்கெல்லாம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் கால் வைக்கிற இடத்துல உங்களுக்கு லைட்டிங் கூட வரும். இந்த டச் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. பேஸ்பால் வரக்கூடிய அந்த டெக்ஸ்சர் மாதிரி டேஷ்போர்டில் இருக்கிறது பார்க்கவே ரொம்ப கூலாக இருக்குது. இந்த வண்டியில் டாப் எண்டில் 6 ஏர்பேக் கிடைக்கும். ஸ்டாண்டர்டாக உங்களுக்கு 4 ஏர்பேக் கிடைக்கும். இப்போ இந்த வண்டியோட மெயின் ஹைலைட்டான ரியர் சீட் பார்க்கலாம். ஃப்ரண்ட் சீட்ஸ்க்கு பார்த்திங்கன்னா ஃபிக்ஸட் ஹெட்ரெஸ்ட்டும், பேக் சீட்டில் பார்த்திங்கன்னா அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க வித் ஆம்ரெஸ்ட்டோட. ஃப்ரண்ட் சீட்ஸ் ஆல்மோஸ்ட் பேக்கில் இருக்குது. இருந்தாலும் பாருங்கள், எனக்கு பின்னாடி இடிக்கலை. சீட்ஸ் நல்லா ஸ்கூப் பண்ணி அப்படியே டிசைன் பண்ணியிருக்கனால நல்லா உங்களுக்கு டீசெண்டான லெக் ரூம் இருக்குது. பக்கத்து சீட்டில் பாருங்கள், இன்னும் கூட நிறைய நமக்கு லெக் ரூம் இருக்குது. ஸோ கம்ஃபர்டபுளாக உட்காரத்துக்கு சூப்பராக இருக்கும். டேஷ்போர்டில் பார்த்திங்கன்னா ஒயிட் கலர், பிளாக், அப்புறம் உங்களுக்கு இந்த காப்பர் கலர் மாதிரி கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கே நல்லா ரிச்சான ஒரு ஃபீலிங் குவாலிட்டியில் அந்த பிளாஸ்டிக்ஸோட குவாலிட்டி பார்க்குறப்ப நல்லா இருக்குது. பேக்கில் ரியர் ஏசி வென்ஸ் இருக்குது, 12 volt சாக்கெட்டும் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆரா பேக் சீட்டில் உட்காந்துட்ருக்கோம். சூப்பர். இந்த வண்டியில் பேக் சீட் கம்ஃபர்ட் அல்டிமேட்டாக இருக்குது. தை சப்போர்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ பேக் சீட்ஸ்க்கு நீங்கள் ரொம்ப அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்பீங்கன்னா கண்டிப்பாக அந்த காரை செக் அவுட் பண்ணி பாருங்கள். அதுவும் நீங்கள் ஒரு டாக்ஸியெல்லாம் நீங்கள் வச்சு ஆப்ரேட் பண்ணுற பர்சனாக இருந்தால் கம்ஃபர்டபுளான அந்த பேக் சீட்ஸ் பேசஞ்சர்ஸ் ரொம்ப லைக் பண்ணுவாங்க. ஸோ உங்கள் ஃபேமிலிக்கு நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, ரொம்ப லாங் ஜேர்னிஸ்க்கெலாம் ஒரு கம்ஃபர்டபுளான ட்ரைவ் வேணும்னா உங்களுக்கு பேக் சீட் கம்ஃபர்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குது. பேக்கில் இந்த ஸ்பாய்லர் கொடுத்துருக்குறது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஸ்போர்ட்டியான ஃபீல் கொடுக்கும். அப்புறம் கீழே பார்த்திங்கன்னா அப்படியே இந்த கனெக்டட் டெயில் லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட பூட் ஸ்பேஸ் 402 liters ஆஃப் கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ உங்கள் ஃபேமிலிக்கு நல்ல லக்கேஜஸ் எல்லாம் எடுத்துகிட்டு லாங் ட்ரிப் போகிறதுக்கு ஒரு சஃபிஷியண்ட்டான ஒரு பூட் ஸ்பேஸாக இருக்கும். அப்புறம் டாக்ஸி டிரைவர்ஸாக இருந்தீங்கன்னா ஒரு ஏர்போர்ட் ட்ராப்ஸ்க்கெல்லாம் உங்களோட பேசஞ்சரோட லக்கேஜஸை நல்ல ஒரு பெரிய ட்ரங்க் பெட்டியெல்லாம் ஈஸியாக நீங்கள் உள்ளே வைக்கிற அளவுக்கு நல்ல ஸ்பேஸ் இருக்குது. ரிவர்ஸ் கேமரா வித் கைட்லைன்ஸோடு கொடுத்துருக்காங்க. சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது இந்த வண்டியில். இப்போ இந்த வண்டியுடைய ஹார்ட் இன்ஜினை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். டீசல் ஃபஸ்ட்டு வந்துட்டு இருந்தது, இப்போ டீசல் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அப்புறம் 1 liter டர்போ பெட்ரோலும் இருந்தது. இப்போ ஒரே ஒரு இன்ஜின் ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் இந்த வண்டியில் கிடைக்கும். 1.2 liter நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் இன்ஜின், 4 சிலிண்டர், பவர் 83 ஹார்ஸ் பவர். டார்க் 113.8 Nm ஆஃப் டார்க். ஸோ மைலேஜ் உங்களுக்கு அதிகமாக வேணும்னா சிஎன்ஜி ஆப்ஷன் இருக்குது. சிஎன்ஜியில் 69 PS ஆஃப் பவர் கிடைக்கும்.
இந்த வண்டியோட ப்ரைஸ்ன்னு பார்க்குறப்ப பேசிக் நீங்கள் வாங்கணுன்னா ஆன் ரோடு 8,33,000, உங்களுக்கு டாப் அண்ட் போனீங்கன்னா மேனுவலில் 10,26,000, ஆட்டோமேட்டிக் போனீங்கன்னா 11,23,000 உங்களுக்கு கிடைக்கும். சிஎன்ஜி வந்து 10,55,000, 11,44,000 2 வேரியண்ட் இருக்குது. ஸோ இந்த வண்டி யாருக்கானதுன்னா, நீங்கள் டிசைன் வந்து எனக்கு முக்கியமே இல்லை, எனக்கு வந்து என்னோடய ஃபேமிலியோடைய ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு ஸ்பேஸ், அப்புறம் ரியர் சீட்டிங் கம்ஃபர்ட், ரொம்ப லாங் ஜேர்னிஸ்க்கு ஒரு சூப்பரான பேக்கில் அதனால் அழகாக உட்காந்துட்டு ரிக்ளைண்டாக இருக்குது பொசிஷன் சீட்டு, அதுவும் இல்லாமல் ஹெட்ரெஸ்ட் வந்து அட்ஜஸ்டபிள். ஸோ உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நீங்கள் ஒரு சூப்பர் கம்ஃபர்டபுளான ஒரு டிரைவ், அப்புறம் ஒரு டீசெண்டான எனக்கு ஒரு பவர் வித் 4 சிலிண்டர்ஸ் ஸ்மூத்தான டிரைவ் வேணும்னா நீங்கள் இந்த வண்டியை வந்து கண்டிப்பாக வந்து செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். டிசைன் எனக்கு ஒரு பெரிய மேட்ரே இல்லை. மோஸ்ட் எனக்கு வந்து உள்ளே யூஸ் பண்ணியிருக்க குவாலிட்டி மெட்டீரியல் சூப்பராக இருக்கணும். அட் த சேம் டைம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஹுண்டாய் சொல்லவே தேவையில்ல. உங்களுக்கு 3 வருஷம் வாரண்ட்டி கொடுக்குறாங்க. 1,00,000 கிலோமீட்டர் வந்து இன்ஜினுக்கு வந்து வாரண்ட்டி கவரேஜ் கொடுக்குறாங்க. நீங்கள் வேணும்னா இன்னும் கூட எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டி வந்து அமௌண்ட் பே பண்ணி நம்ம வாங்கிக்கலாம், கிட்டத்தட்ட 7 வருஷத்துக்கு. ஸோ ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட், அப்புறம் ஒரு ஃபுல் ப்ராக்டிக்கலான ஒரு திங்கிங், ரொம்ப அந்த கெமிக்கான ஃபியூச்சர்ஸ்க்கெலாம் நான் வந்து முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த காரை வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள். டச் எல்லாம் நல்ல ரெஸ்பான்ஸாக இருக்குது. இந்த வண்டியோட இன்ஜின் வந்து நல்ல ரிஃபைண்டாக இருக்கும். 1200 சிசி, 4 சிலிண்டர் இருக்குது. ஸோ நல்ல ஒரு குவைட்டான ஒரு ஸ்மூத்தான டிரைவ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த காரை வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸ்டீரிங் ஸ்மூத், கிளச்சும் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். அட் த சேம் டைம் கியர் பாக்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுக்கு. சிட்டி டிரைவுக்கு இந்த கார் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த காரோட மைலேஜ் வந்து பார்த்தோன்னா பெட்ரோலில் நமக்கு 19.4 km/லிட்டரும், சிஎன்ஜியில் வந்து 25 km/kg ஆஃப் சிஎன்ஜிக்கு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ எல்லா வண்டிக்கும் ஒரு ப்ளஸ் இருக்கும், மைனஸ் இருக்கும். இந்த வண்டியில் வந்து டிசைனை வச்சே நம்ம வந்து எடை போடக்கூடாது. பேக் டிசைன் ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குன்றதுக்காக வெறுக்காமல் இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் டிசைன் வந்து கிராண்ட் நியூஸ் மாதிரியே இருக்கும். ப்ராக்டிக்கலான திங்கிங், எனக்கு ஒரு ஃபியூச்சர் பேக்டான ஒரு கேபின், அப்புறம் நல்ல ஒரு ஃபியூல் எஃபிஷியன்சி, ரிஃபைண்டான ஒரு இன்ஜின், அப்புறம் காம்படிட்டிவான ப்ரைஸில் நமக்கு கிடைக்குது. இந்த காரணத்துக்காகலாம் நீங்கள் இந்த காரை வந்து பார்க்கலாம். அட் த சேம் டைம் ரியர் சீட் கம்ஃபர்ட்டுக்கு மெயின் இந்த வண்டியை உங்களோட ஆப்ஷனாக நீங்கள் வைங்க. ஒன்று ரொம்ப ஹைட்டாக இருக்கவங்களுக்கு வந்து தலை முட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அது ஒன்று மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. மற்றபடி இந்த காரில் உங்களுக்கு என்னென்ன பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு சூப்பரான காரோட சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய் நண்பா, டேக் கேர்.